ஒரு ஃப்ரேமே பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. கலர் கலர் லைட் எரியுது, அந்த வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பிளேஸு அப்படியே லைனாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. நம்ம அந்த பறக்கும் தட்டு UFO அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு பார்க்குக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். பின்னாடி இருக்கிற அந்த டியூப் செட்டப்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், எந்த இடமும் இல்லை, நம்ம அந்த திருவிக்கா பார்க் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. சரி, என்னடா வீடியோ போடலான்னும் போது தான் நான் வீட்டுக்கு போகிற வழியிலே இருக்கிற இந்த ஒரு பார்க்கு தான் ஞாபகம் வந்தது. ஸோ வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் இந்த ஒரு பார்க் எப்படி தான் இருக்குன்னு நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துடலாம் கைஸ். என்ன கைஸ், இது பார்க்கு வெளியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பார்க்குள்ளே போனால் வேறு லெவலாக இருக்கும் போலே. ஸோ அங்கே இருக்க நம்ம பார்க்கு, பைக் பார்க்கிங் எல்லாம் இங்கே தான் கைஸ். நம்ம அந்த ரோட்டை சுற்றி தான் விடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குள்ளே போகலாம் வாங்க. திருவிக்கா பூங்கா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் என்ட்ரியே வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் பார்க்குக்குள்ளே. அந்த கட்டமாக போட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வடக்கர்கள் வந்து நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. இந்த பார்க்கை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாமா? சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இந்த பார்க்கோடைய ஹிஸ்ட்ரியை சொல்லணும்னா அந்தளவுலாம் எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் இது ரெனோவேட் பண்ணுறதுக்கு 18 கோடி ஆச்சுன்னு மட்டும் தெரியும். 18 கோடி அளவுக்கு வரத்தானே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள், நானும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கை இருக்குல்ல, இந்த ஒரு கை சிம்பிளை வச்சு தான் இந்த ஒரு என்ட்ரன்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே நேராக வந்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், திருவிக்கா அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு சிலை மாதிரியா, சிலைன்னு சொல்லலாமா என்ன சொல்லலாம், எதோன்னா சொல்லுங்கள். ஒரு சுவர், அந்த ஒரு சுவர் இருக்குது. அந்த சைடு பாருங்கள், ரெட் கலரில் டியூப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப்பை தான் பார்க்குறதுக்கு நம்ம வந்தோம். என்ன டியூப் இது என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே நம்மளால் போக முடியுமான்னு தெரியல. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வடக்கர் நினச்சிட்டாங்க கைஸ். நம்ம வடக்கர் நினச்சாலும் பரவாயில்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஒரு பார்க்கு உள்ளே வந்தாச்சு. இந்த ஒரு பார்க்கை சுற்றி பார்க்காம நம்ம போக போகிறதில்ல கைஸ். ஸோ இந்த ஒரு பார்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்காங்க கைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய இடங்கள் வேறு இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அப்படியே வாங்க கைஸ், நம்ம இந்த ஒரு பார்க்கை சுற்றி பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ், 18 கோடிக்கு வரது தான் போலையே. ஒன்றும் இல்லை, இங்கே கலர் டியூப் தொங்க விட்டதுனால இதை பார்க்குறதுக்கு சென்னை மாதிரி இல்லை, என்னமோ ஒரு ஃபாரின்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. பத்தாத்துக்கு வந்துன்னா கீழெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவுட்டோர் ஜிம்மெல்லாம் இருக்காமே, எங்கன்னு தெரியல ஜிம்மு. சரி, ஓகே, நம்ம ஜிம்முக்கு அப்புறம் போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்த பாருங்கள், ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர், சுற்றி கலர் டியூபுங்கெல்லாம் இருக்குங்களே. இங்கே தான் நம்ம அந்த மியூசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. பாட்டு ஓடிட்டு இருக்குது, ரேடியோன்னு பாட்டு ஓடிட்டு இருக்குது. ஐப்படம் பாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேமே பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. கலர் லைட் எரியுது அந்த ஃபவுண்டேஷனில். சவுண்டு ஓடிட்டே இருக்கு. காப்பிரைட் கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம யூடியூப்காரங்க. இதுதான் மெயின் அந்த ஒரு பார்க்குள்ளே இருக்கிற ஏரியா. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்க்கு 8.8 ஏக்கர் அந்த பரப்பளவில் அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த சென்னை நகர் மெட்ரோ இருக்குல்ல கைஸ், கரெக்டாக அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இடமும் இந்த ஒரு திருவிக்கா பார்க் இருக்கிற இடமும் ஒன்று கைஸ். நம்ம அந்த பறக்கும் தட்டு UFO அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக. ஓகே, அடுத்து இன்னும் இந்த பார்க்குக்குள்ளே என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு பார்ப்போமா? இந்த ஒரு இடத்துல போட்டுருக்காங்க பாருங்கள் கைஸ், என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது போலையே. பேஸ்கெட் பால், பீச் வாலிபால், அந்தமாரி என்ன நிறைய இருக்குது. கிரிக்கெட் கோர்ட்டு கூட இருக்குன்னாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு பிளேஸு. நிறைய டியூப்ஸ் தாங்க அங்கங்கே பார்க்க முடியுது, கலர் டியூப். அதனால தான் இந்த ஒரு பார்க்கே ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் நம்ம அந்த விளையாட்டு திரள் அந்த ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். ஆல்ரெடி அங்கே உள்ள கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கிறாங்க. நம்ம போனால் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, ஆனால் ஆல்ரெடி அங்கே உள்ள விளையாடிட்டு இருக்காங்கல்ல. கூடைப்பந்து கோர்ட் இன்னும் நிறைய இருக்குங்களே. இது பேஸ்கெட் பாலு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கோர்ட்டு இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். இங்கே வந்துட்டு பாருங்கள் கைஸ், கிரிக்கெட் கிரவுண்டு ஆல்ரெடி உள்ளே விளையாடிட்டு இருக்காங்க.
ஓகே, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலு, இது வந்து கிரிக்கெட் கிரவுண்டுன்றனா கிரிக்கெட் கோர்ட்டு. ஓகே, நம்ம விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பார்க்கில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷனாய் மெட்ரோ அதுக்குள்ளே போகிறதுக்கான வழி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டோமோ, அந்த சைடு தான் நம்ம அந்த ஷெடியூல் விளாட்ற இடம் இருக்குது. அங்கேயும் போய் பார்த்துருவோம். அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துவிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கு எந்த சைடு வந்தாலும் கண்டுபிடிக்கிறது தாங்க. எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் எப்படின்னா கண்டுபிடிச்சி போயிடணும். வேறு லெவலாக இருக்குது பாருங்களா, அந்த ஒரு க்ரீனிஷாக இந்த ஒரு டியூபு, கலர் டியூபு அப்படியே லைனாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த மாதிரி நிறைய டியூப் இருக்குது கைஸ். நீங்களே எண்ணிக்கோங்க. நான் என்னன்னா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக உக்காந்து என்ன கூட கரெக்டான கவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது. எங்கே இருக்குது, எந்த சைடு போனால் பார்க்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் விளாட்ற இடம். ஆல்ரெடி உள்ளே வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த ஷெடியூல் கார்க்கு விளாட்ற இடமும் இருக்குது. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க பார்த்து தான் உண்மையிலே மெயினான இடம். ஏன்னா சில்ட்ரன்ஸ் பார்க், குழந்தைங்க விளாட்ற இடம் பார்த்தீங்களா? இருட்டானாலும் அவங்க லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக கிட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க் இப்படி தாங்க இருக்குது. அங்கங்கே நிறைய விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ மெயினான இடம்னா இது தான் கைஸ். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பார்க்கை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டேன் கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்க் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பார்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் போடுற 2வது நைட்டு விளாக்குன்னு சொல்லலாம். நம்ம நைட்டில் போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.